everyone, welcome back to our channel Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான பட் ரொம்பவே கிராண்டான ரிசப்ஷன் ஹேர்ஸ்டைல் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம மேக்கப் புக்கிங்ஸ்லலாம் கூட ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவை அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் சென்டர்ல நான் ஹேர் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்ல இருந்து கரெக்டாக ரெண்டு கார்னர்லையும் இருக்கிற மாதிரி எடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து பிரைடே போட்டு போகிறேன். பேக் பஃப் எதுவுமே இந்த ஹேர் ஸ்டைலில் நம்ம வைக்கல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹேர் தேவைன்னா கிரிம்ப் பண்ணிக்கோங்க. டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக கிரிம்ப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரிவர்ஸில் பிரைட் போடுறேன். இப்போ நார்மலாக மேலே வச்சு நம்ம பின்னுவோம்ல, இந்த பிரைட் வந்து அப்படி கிடையாது. ரிவர்ஸில் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தான், பட் நம்ம ரிவர்ஸில் வச்சு ஒவ்வொரு ஹேர் நம்ம எடுக்கிறதையுமே அடியில் வச்சு நம்ம பின்ன போகிறோம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி. நீங்கள் எடுக்கிற ஹேரை கரெக்டாக பின்னாடி வச்சுருங்க. பின்னாடி கொண்டுட்டு போயிட்டு அடுத்த பின்னலை மேலே போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரைட் ஈஸி தான். கொஞ்சம் ஹேராக எடுத்துக்கோங்க சைட்லேருந்து. ரெண்டு சைட்லையும் அதே மாதிரி கொஞ்சம் ஹேர் எடுத்து அடியில் வச்சு பின்னிக்கோங்க. ரிவர்ஸ் பிரைட் மாதிரி 3 ஸ்ட்ராண்ட் பிரைடே ரிவர்ஸில். ஈக்குவலாக ஹேர் எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும். அப்போ தான் வந்து நமக்கு ஹேர் ஸ்டைல் வந்து ஈக்குவலாக வரும். உங்களுக்கு பின்னல் வந்து ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். வெட்டிங் கெஸ்ட்டோ இல்லைனா பிரைடுக்கே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஹேர் ஸ்டைல். ஒவ்வொன்றையும் புல் பண்ணிக்கோங்க மேலேருந்து. ஒவ்வொரு சைடு நமக்கு வருதுல, ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் நமக்கு தெரியும்ல ஜடையில், அந்த ஒவ்வொன்றையுமே புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிட்டு தேவைன்னா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போனா அப்படியே நிற்கும் உங்களுக்கு ஃபுல்லாக. இது மாதிரி கீழே இருக்க எல்லா ஹேரையுமே நீங்கள் சேர்த்து வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பிரைட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மெஸ்ஸியாக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக புல் பண்ணிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹேர் ஏதாவது உங்களுக்கு பின்னாடி லூஸாக இருந்ததுன்னா பின்னால் தெரியாத மாதிரி வச்சு கிளிப் பண்ணிக்கோங்க. புல் பண்ணுறப்போ நிறைய ஹேர் எடுத்து புல் பண்ணிடுறீங்க, அப்போ கலைஞ்சிடும். லைட்டாக கார்னரில் மட்டும் எடுத்து நீங்கள் புல் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதான் அந்த ஹேர் ஸ்டைலோட ஃபைனல் லுக். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். பை பாய்.